குடந்தையிலேருந்து புறப்பட்ட வல்லவரையன் முதல்ல அரசலாற்றங்கரையை போய் நோக்கி போகிறான். வழியில் அவன் பார்க்குற காட்சியெல்லாம் சோழ நாட்டை குறித்து அவன் கேள்விப்பட்டதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப அவனை பிரமிக்க செய்யுது. எந்த இனிமையான காட்சியை முதல் தடவை அவன் பார்க்குறான், அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு உச்சக்கட்ட மகிழ்ச்சி மனசில். அந்த பசும் பயிர் வயல்கள், இஞ்சி மஞ்சள் கொல்லைகள், கரும்பு வாழை தோட்டங்கள், தென்னை கமுகு தோப்புகள், என்ன வாவிகளும் ஓடைகளும் குளங்களும் வாய்க்கால்களும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. ஓடையில் அள்ளியும் குவளையும் காடாக பூத்து கிடக்கு. குளங்களில் செந்தாமரையும் வெண்தாமரையும் நீலோத்பலமும் செங்கழு நீரும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அந்த இயற்கையோட அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த வெந்நீர கொக்குலாம் மந்த மந்தையாக பறக்குது. செங்கால் நாரைகள் ஒத்த காலில் நின்று தவம் செய்யணும். மடைகள் வழியாக தண்ணி குப்பு குப்புன்னு பாய்ந்து போகுது. மடைன்னா அந்த தண்ணி வரப்பில் ஒரு மடை மாதிரி வெட்டி விடுவாங்க, அதில் ஓடுறது. குப்பு குப்புன்னு தண்ணி ஓடுது. நல்ல உரமும் தழை எரு போட்டு கண்ணங்கரையன்னு இருக்கிற அந்த கழனியோட சேற்றை உழவர்கள்லாம் நல்லா உழுது பண்படுத்துகிறாங்க. பண்பட்டு அந்த வயல்களில் பெண்கள்லாம் நடவு நடுறாங்க. அப்போ அவங்க கிராமத்திய பாட்டை ரொம்ப அருமையாக பாடுறாங்க. அது காதுக்கே அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது. கரும்பு தோட்டத்து பக்கத்தில் கரும்பு ஆலைகள்லாம் இருக்குது. அந்த முற்றிய கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே அதை கொடுத்து அதை சாறு பிழிகிறாங்க. அப்புறம் வெல்லம், அந்த வெல்லம் அந்த வாசனை அந்த வழியில் போகிறவங்க மூக்கெல்லாம் துளைக்குது. தென்னந்தோப்போட மத்தியில் கீற்று ஓலைகள் வேயப்படுது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, குடிசைகள்லாம் அந்த காலத்து நிறையா இருந்தது, அந்த வீடுகளுக்கு போடுறதுக்கு. அப்புறம் அந்த தரையெல்லாம் பெருக்கி கண்ணாடி போல் வச்சுருந்தாங்க, சாணிலாம் போட்டு மொழி. அப்போ சில வீடுகளோட வாசலில் நெல் உலர போட்டிருந்தாங்க. அந்த நெல்லை கோழிகள் கொத்தி சாப்பிட்டுச்சு, கொக்கரக்கோடு கத்திச்சு. ஆனால் அந்த நெல்லை காக்கக்கூடிய இந்த சின்ன பசங்க அதை ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கல. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ரொம்ப அலட்சியமாக அது என்னத்தை சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டாங்க. அப்புறம் அந்த கூரை வழியாக அடுப்போட புகை மேலே வருது. அப்புறம் நெல் புழுங்கும் மனம் வருது. கம்பு வறுக்கிற மனம், இறைச்சி வதக்கிற நாற்றம், இதெல்லாம் கலந்து வருது. அந்த காலத்தில் போர் வீரர்கள்லாம் பெரும்பாலும் மாமிச பச்சினியாக தான் இருந்தாங்க. வல்லவரையனுக்கும் அப்படித்தான். எனவே அந்த மனங்கள் அவனுடைய நாவில் ஜலம் ஊற வச்சுது. அதாவது இந்த நாக்கு மூக்கு எல்லாமே இப்போ நமக்கு பிடிச்சதை பார்த்துருச்சுன்னா அது ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிடும். அப்போ அங்கங்கே சாலை ஓரத்தில் கொல்லர் உலைக்களங்கள் இருக்குது. கொல்லர் உலைக்களம்னா இந்த நெருப்பு மூட்டி அந்த கத்தி, அப்புறம் கடப்பாரை, இந்த மாதிரி இதெல்லாம் அதில் என்ன பண்ணால் அந்த தகன்னு அந்த எரியுது, அந்த ஜொலிக்குது. அதில் டனார்னு அடிக்கிறாங்க. அதில் என்ன இருக்குது, குடியானவர்கள் தான் விவசாயிகளுக்கு தேவையான ஏறு கொழு. இப்போல்லாம் டிராக்டர் வந்துருச்சு. ஒரு காலத்தில் ஏறு கலப்பை வச்சு தான் ஓட்டுவாங்க. அந்த ஏறு கொழு, அந்த மண்ணை வெட்டுறதுக்கு அதையே வெட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மண் கீழ் மண் மேலே போய் மேல் மண் கீழே வரும்போது தான் அந்த காத்தோட்டம் வரும் அந்த மண்ணுக்குள்ளே. அப்போ தான் விளைச்சல் நிறையா வரும். இதுதான் அந்த விவசாயத்தில் அதை பண்ணுறாங்க. அப்போ ஏறுகொழு, மண்வெட்டி, கடப்பாரை, இதோட கத்தி, கேடயங்கள், வில்கள், ஈட்டிகள், அந்த காலத்தில் அதுதான் போருக்கான கருவிகள். இதெல்லாம் நல்லா கூர் பண்ணிக்கிறதுக்கு கூட்டமாக நிற்கிறாங்க. அங்கே விவசாயிகள், குடியானவர்களும் வீரர்களும் போட்டி போட்டு காத்திருக்காங்க. சிறிய கிராமங்களில் கூட சின்னஞ்சிறு கோயில்களில் அருமையாக இருக்குது. கோயிலுக்குள்ளே சேமக்களை அடிக்கும் சத்தமும், அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா மந்திர கோஷமும் தேவாரப்பன் பாடலும் அவ்வளவு நல்லா இருக்குது. மாரியம்மன் முதலிய கிராம தேவைகளை மஞ்சத்தில் எழுதரில் பண்ணி கொண்டு பூசாரிகள் கரகம் எடுத்து ஆடிக்கிட்டும் உடுக்க அடிச்சுக்கிட்டும் நெல் காணிக்க தண்டினார்கள். அந்த நெல் காணிக்கெலாம் வாங்கிக்கிறாங்க. கழுத்தில் மணி கட்டின மாடுகளை சிறுவர்கள் மேய்ப்பதற்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க. குடியானவர்கள் வயலில் வேலை செஞ்சு அலுப்பு தீர மரத்தடியில் உட்காந்து இலப்பாடுறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க.
அப்போ செம்மறியாடில் சண்டைக்கு ஏவி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. வீட்டு கூரைகள் மேலே பெண் மயில்கள் உட்கார்ந்து கூவ, அதை கேட்டுட்டு ஆண் மயில் என்ன பண்ணுது, தோகையை தூக்க முடியாமல் தூக்கிட்டு அது பக்கத்தில் போய் உட்காருது. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. புறாக்கள் வந்து அழகிய முகத்தை அசைச்சு கொண்டு அங்கும் இங்கும் சுற்றுது. ஆனால் ஒரே ஒரு பாவம், இந்த கூண்டுகள் அடிப்பட்ட கிளிகளும் மைனாக்களும் சோக கீதங்கள் இசைன. இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்து கழித்து கொண்டு வந்தியத்தேவன் குதிரையை மெல்ல செலுத்தி கொண்டே போனான். அவன் கண்களுக்கு நிறைய வேலை இருந்தது. பார்த்துக்கிட்டே போகும்போது இந்த பல்வேறு காட்சியில் ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அவன் மனசில் ஒரே ஒரு நெருடல் இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணோட முகம் தெரிஞ்சிட்டோம், ஆனால் அந்த பெண்ணுகிட்டேருந்து நம்ம ஒரு வார்த்தை கேட்க முடியலையே, செவ்விதழ்களை திறந்து ஒரு சில வார்த்தை அவர் பேசியிருக்கக்கூடாதா அப்படின்ற ஏக்கம் அவருக்கு அதிகமாக இருந்தது. பேசினா அவருக்கு என்ன நஷ்டமாக இருக்கும்? அந்த பெண் யாராக தான் இருக்கும்? அடடா, அந்த ஜோசியக்காரரு எத்தையுமே சொல்லலையப்பா, ஆனால் அந்த பொண்ணு நம்ம கொஞ்சம் கூட மரியாதை தரல, நம்ம என்ன அப்படி எவ்வளவு அலட்சியமான ஆளாக இருக்கும் அப்படின்னு யோசித்தான். அப்புறம் அந்த ஜோசியக்காரரை பற்றி ரொம்ப பெருமையாக நினச்சான். ரொம்ப கெட்டிக்காரருப்பா, அசாத்திய கெட்டிக்காரர். யாருடைய மனதை எப்படி ஆழம் பார்த்து சொல்லணும்னு அவருக்கு நல்லா தெரியுது. உலக அனுபவத்தோட வார்த்தை சொல்கிறார். முக்கியமாக அவர் எந்த விஷயத்தையும் முக்கியமான ராஜாங்க விஷயத்தை சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் ஜாக்கிரதையாக சொல்லாமல் தப்பிச்சுக்கிட்டார். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை சாமர்த்தியமாக சொல்கிறாரு. என்னுடைய அதிர்ஷ்டகரன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கார். அந்த ஒரு வார்த்தை நல்லா இருக்குது. எங்கே இருந்தாலும் ஜோசியர் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தியத்தேவன் சென்றான். இதுக்கப்புறம் பார்க்குற காட்சிகள் மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றன.